ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடித்த ஒரு ஸ்நாக்ஸ் தான். அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் பொரிச்ச வாழைப்பழம் தான் நம்ம பார்க்க போகிறோம். அது நேந்திரம் பழம் தான் நல்லா இருக்கும். இதுக்கு நீங்கள் நேந்திரம் பழம் மட்டுமே போதும். ரொம்ப சுவையான ஒரு பொரிச்ச வாழைப்பழம் ரெடி ஆயிருங்க. இது குறைஞ்சது ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளேயே ரெடி ஆயிரும். ஈஸியாக குயிக்காக நீங்கள் பண்ணிடலாம். இதுக்கு நீங்கள் சீனி, நாட்டு சர்க்கரை இல்லை ஏதாவது உங்களுக்கு பிடிச்சமான சிரப் வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே இனிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். இது குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்குங்க. வேறு பழத்தில் நான் இன்றைக்கி தான் நான் ட்ரை பண்ணேன். பட் இந்த அளவு டேஸ்ட்டே இல்லாது இந்த பழம் தான் நல்லா இருக்கும். இந்த பழம் கிடச்சுன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க. நேந்திரம் பழம் 1 எடுத்திருக்கிறேன். நான் நல்ல பழுத்தது எடுக்கலை, ஓரளவு பழுத்தது தான் எடுத்திருக்கிறேன். நல்ல பழுத்ததுன்னா நல்ல இனிப்பாக இருக்கும். அது இந்த மாதிரி ரவுண்டாக வெட்டிக்கோங்க. ரொம்பவே நைஸாக வெட்ட வேண்டாம். இந்த அளவு திக்னஸ் இருந்தால் போதும். ரொம்ப மெல்லிஸாக வெட்ட வேண்டாம். வெட்டியாச்சு. இப்போ அடுப்பில் நீங்கள் தோசைக்கல் வச்சுக்கோங்க. எந்த கல்லுனாலும் ஒன்றும் இல்லை, ஆனால் எண்ணெய் தேய்ச்சி தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ நான் தேங்காய் எண்ணெய் விடுறேன். தேங்காய் எண்ணெய்னா கொஞ்சம் மணமாக இருக்கும். அது இந்த மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நம்ம தோசைக்கிறத விட தோசைக்கு தடவை தான் செய்வோம். இது கொஞ்சம் எண்ணெயாக இருக்கணும். இதில் நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். இதை இந்த மாதிரி போட்டுருங்க. இப்போ நேந்திரம் பழம் போக வேற பழத்தில் எப்படி இருக்குன்னு நான் ட்ரை பண்ணதில்லை. ஃபர்ஸ்ட் டைமாக நான் வேற பழத்தை வச்சு பார்க்குறேன் எப்படி இருக்குன்ட்டு. ஆனால் அது நல்லாவே இல்லை. நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லை, நல்லாவே இல்லை. இதுதான் நல்லா இருந்துச்சு. ஒரு சைடு நல்லா பொரிஞ்சதுக்கு, இந்த மாதிரி பொன்னிறமாக பொரிஞ்சதுக்கு பிறகு மறு சைடு திருப்பி விட்டுருங்க. இப்போ எல்லாமே திருப்பி விட்டாச்சு. வேகட்டும். வெந்ததுக்கு பிறகு நம்ம 2 சைடும் இது வெந்தாச்சு. வெந்ததுக்கு பிறகு நம்ம தனியாக எடுத்துடலாம். இப்போ இது நீங்க இப்படியேவும் சாப்பிடலாம். இப்படி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப இனிப்பா இருக்காது, ஸ்வீட்டே இருக்காது. அதனால நீங்க சீனியோ இல்ல வேற ஏதாவது சிரப்போ தேனோ எதுனாலுமே வச்சு சாப்பிடலாம். நான் நாட்டு சர்க்கரை வச்சிருக்கிறேன். நல்லா இருக்கும். இனிப்பு போட்டீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். அவ்வளவுதான். இன்னொரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.